அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேஎஃப்சி சிக்கன். கேஎஃப்சி சிக்கன் வந்து ஈஸியாக வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணும். நல்லா வந்துச்சு. நீங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை. வீட்லேயே நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணி ஒரு தடவை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இதையே தான் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஈஸியான மெத்தட் தான். வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன பண்ணுறோம், எப்படி பார்க்குறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஒரு அளவுக்காக நம்ம இந்த காமிச்சிருக்கோம். இதே அளவில் ரெண்டு அளவு நீங்கள் எடுத்துங்க. 1 கிலோ கறி எடுத்துருக்கோம். 8 பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 கப்பு, அதே போல் மைதா மாவு 2 கப்பு. உங்களுக்கு மைதா மாவு வேணான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மைதா மாவில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதை ரெண்டையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அதிலே மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே வச்சிடணும். பவுடரில் நம்ம டிப் பண்ண போகிறோம் நம்ம கோழியை. அதனால் மிளகுத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்தாற்போல் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு வச்சுருங்க. 8 பீஸ் போட்டு நம்ம 1 கிலோ கறியை வாங்கியிருக்கோம், கோழிக்கறியை. அதை எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை எடுத்து நம்ம மசாலாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். நீங்கள் வந்து எப்போதுமே நீங்கள் கோழிக்கறி எப்படி வறுப்பீங்களோ அந்த டேஸ்ட்லேயே நீங்கள் மசாலாக்களை எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து அளவுகளை நான் சொல்லலை, ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், அவங்கவுங்க வறுக்க இது இருக்கும். நான் வந்து பொருட்களை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ சேர்ப்பீங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா அவங்கவுங்க டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அதனால் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் 60 மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணியில் கலந்துருங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துங்க, ரொம்ப தண்ணியாக கலந்துடாமல் கெட்டியாகவே கலந்துட்டு அது அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதில் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த கோழி எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக முழுகிற மாதிரி வச்சு அதை ஊற வச்சு நல்லா பிளேட் போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் சட்டி எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு காட்டிகிட்ருக்கோம். அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் சட்டியை நல்லா சூடு காட்டிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டைம் கரெக்டாக வந்துடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. நம்ம கோழி எடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மசாலாவில், அதை எடுத்து நம்ம இப்போ எப்படி டிப் பண்ணி எப்படி போடுறோம், அதுதான், அவ்வளோதான். இதுதான் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ரொம்ப வேலை இல்லை. தேவையான அளவு உப்பும் அந்த மசாலாவில் சேர்த்துருங்க. நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த இந்த கோழிக்கறியை எடுத்து மைதா மாவு, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, உப்புலாம் போட்டு அதில் இதை மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் அப்படியே போட்டுருங்க. தண்ணியில் நீங்கள் தண்ணியில் போட்ட பிறகு திரும்ப நம்ம அதை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து அந்த மாவில் டிப் பண்ணணும். அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருந்தா தான் அந்த மசாலாவில் வந்து நம்ம பவுட்ரு போடும்போது பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தண்ணியில் போடும்போது அந்த மசாலாக்கெல்லாம் உதிர்ந்து போகாமல் இருக்கும். திரும்ப நம்ம எடுத்து அந்த கோட்டிங் கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் டிப் பண்ணிகிட்ருக்கோம். மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா உதறிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடு காட்டிகிட்டு இருந்த எண்ணெய் சட்டியில் கோழியில் 1 பை 1 நீங்கள் போட்டு வறுத்தெடுக்க வேண்டியதான். இப்படி வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நமக்கு வந்து கேஎஃப்சி சிக்கன் கோழிக்கறி நமக்கு கிடைக்கும். இதே போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக வந்துச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா கோழிக்கறி 8 பீஸ்களையும் நம்ம இதே போல் நம்ம ரெடி பண்ணி 1 பை 1 நம்ம போட்டு எடுக்கிறோம். இதே போல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் புதுசாக இன்னும் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நம்ம வந்துட்டுருக்கோம். ஈஸியான எளிமையான முறையில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி தெரியலன்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க. அடுத்தடுத்த முறை நான் சூப்பராக இன்னும் தெளிவாக உங்களுக்கு சூப்பராக போஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.